தமிழ்நாட்டில் எது நடக்கக்கூடாது என திமுக, அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி வேலை செய்ததோ அது நடந்திருப்பதும் பிரதமர் மோடி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் பெண் ஒருவர் வெளிப்படையாக நேரடியாக பேசியது தமிழக அரசியல் களத்தின் உண்மை நிலவரத்தை புரியச் செய்திருக்கிறது. மோடி ஆட்சி எப்படி இருக்கிறது என நிருபர் கேட்க, உண்மையில் முன்னெல்லாம் இந்தியன் என்று சொல்ல வெட்கப்பட்ட காலம் போய் இப்போ இந்தியன் என்றால் பெருமை கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. அதை செய்தது மோடிதான். மோடி நிச்சயம் 3வது முறையல்ல 4வது முறையும் வெற்றி பெறுவார். எனக்கு 40 வயது ஆகிறது. இதுவரை திமுக, அதிமுக ஆட்சியை மட்டும்தான் பார்க்கிறேன். நிச்சயம் தமிழகத்தில் பாஜக வரணும். அண்ணாமலை மட்டும் வந்துவிட்டார் என்றால் திராவிடம் வெளியே போக வேண்டியதுதான் என பெண் பேச, தமிழகத்தில் இளம் தலைமுறை பெண்கள் பாஜகவை நோக்கி வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. முன்னெல்லாம் USA போகலாம், ENA கம்பெனில கேட்பாங்க. இப்பெல்லாம் நாங்க இந்தியாவில இருந்து வேலை செய்றோம் என கூறுகிறோம். அந்த அளவு நாடு வளர்ச்சி பாதையில் செல்வதாக அழுத்தம் திருத்தமாக கூறினார். பாஜகவை நோக்கி மக்கள் தன்னெழுச்சியாக வருகிறார்கள் என பலர் கூறி வந்த நிலையில் பெண் ஒருவர் பாஜகவின் வளர்ச்சி குறித்து அழுத்தம் திருத்தமாக தனது கருத்தை பதிவு செய்தது தமிழகத்தில் பாஜக வளரக்கூடாது என நினைத்து பணியாற்றிய திமுக, அதிமுகவை கலக்கமடைய செய்திருக்கிறது. இதோ அந்த பெண் பேசிய வீடியோ எங்கள் மக்களாகிய உங்கள் பார்வைக்கு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. 2 ஆட்சி பார்த்துட்டோம் நம்ம. 5 வருஷம் பிரமாதமா பண்ணிட்டாரு. அடுத்ததும் அவர் தான் கிளீன் ஸ்வீப். நேற்று அவரே சொல்லிட்டாரு, நானும் ஒரு இடத்துல வரப்போறேன்ட்டு. ஒரு கான்ஃபிடென்ட்டா, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒருத்தர் பேசுறாருன்னா அதோட அற்புதம் வேற எதுவுமே இல்லை. அந்த மனுஷனுக்கு இருக்க ஆற்றல் வேற யாருக்குமே இல்லை. அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி ஃபேமிலி கிடையாது, குழந்தை கிடையாது, குடும்பம் கிடையாது. அவர் யாருக்காக உழைக்க போறாரு? மக்களுக்காக மட்டுமே உழைக்க போறாரு. அதனால அவர் தான் வருவாரு. கண்டிப்பா 3வது இல்லை 4வது வாட்டியும் அவர் நலமோடு வாழணும். அவர் தான் வரப்போறாரு. தொடர்ந்து 50, 60, 70 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டாங்க. பிஜேபி ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் பண்ணாதது பிஜேபி என்ன மாற்றம் உண்டாகிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், எக்கனாமிக் growthல நம்ம அடுத்த ட்ரையா அவர் வந்தாருன்னா 3வது இடத்துக்கு போறோம்னு கிளியரா சொல்றாரு. இப்போ 5வது இடத்துல இருக்கும். அடிச்சுட்டு போறோம். நமக்கே தெரியுது. ஒரு பாஸ்போர்ட் இடத்துக்கு போனா, ஏர்போர்ட் போனா இந்தியன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மள மதிக்கிறான். வேற என்ன வேணும் சொல்லுங்க? இதுவரையிலும் நம்ம இந்தியன் சொல்லவே வெக்கப்பட்டு இருந்தோம். கடைசி நான் வாழ்ந்த 40 வருஷத்துல இப்ப பிரமாதமா சொல்றேன், நான் ஒரு இந்தியன். யூஎஸ்ல வேலை கொடுத்தா நான் போக மாட்டேன். என் ஆஃபீஸில் நான் சொல்கிறேன், எனக்கு யூஎஸ் தேவையில்லை, நான் இந்தியாவிலேயே இருக்கேன். அப்போ அவ்வளோ அழகாக நடக்குது இந்த ஆட்சி. அதனால மட்டுமே நான் இங்கே இருக்கேன்னு நான் சொல்கிறேன். 40 வருஷமா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வருஷத்தில் திராவிடம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்துருக்கு மாற்றி மாற்றி. அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? கற்றுக் கொடுத்த பாடம் 2 ஆட்சி மட்டுமே இருக்கக்கூடாது, 3வதா வர ஆட்சியை முன்னேற்றணுன்றது தான் கற்றுக் கொடுக்கணும் நம்ம. ஏன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் எப்படி இல்லை தனியாக பேசுகிறோம். அவங்க 2 மாறி மாறி அதிமுக திமுக, அதிமுக திமுக, அதிமுக திமுக, இதை தவிர வேற எந்த ஆட்சியை நம்ம பார்த்துருக்கோம்? கடந்த என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. திமுக அதிமுகவை தவிர வேற எதையுமே நான் பார்த்ததில்லை. இப்போ நம்ம கண்கூடுற பார்க்குறோம் சென்ட்ரலில் நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்ட்டு. யூபியில் எப்படி இருக்குது, குஜராத்தில் எப்படி முன்னேறுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போகுது மக்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வேணும். இது ஜெயலலிதா மேடமும் இல்லை, கருணாநிதி சாரும் இல்லை. கரெக்டான டைம் அண்ணாமலைஜி வந்தது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடணும். போட்டுட்டார்னா, அவர் வந்துட்டார்னா அடுத்தது திருப்பி பார்க்கவே முடியாது. திராவிடம்ன்றது வெளியில போக வேண்டியதுதான். அது ஒரு முக்கியமானது. அது 5 சொன்னாரு. நாங்க பாக்குறது ஏழைகள், அப்புறம் பெண்கள். இந்த ஆட்சியை தான் அவங்க மெயினாக 4 பிரிவாக பார்க்குறோன்றாரு. அதுவே ரொம்ப முக்கியமானது, பாராட்டத்தக்கக்குரியது. கண்டிப்பாக பிஜேபி வரணுங்க. அது ரொம்ப வரதே இல்லை. ஏன்னா அதை நம்ம இங்கே மூடி மறைக்கிறோம். அதை வரணும். இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பேசுகிறேன். காரில் டிரைவர்ஸ் கிட்டலாம் நான் பேசிகிட்டே போவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு அவங்க பேரை தெரிஞ்சுப்பேன். பேரை தெரிஞ்சுட்டு இதை பற்றி பேசலாமான்னு கேட்பேன். அவங்க யாருக்குமே எந்த திட்டமுமே தெரியல. தமிழ்நாட்டில் நம்ம அந்த திட்டத்தெல்லாம் பரப்பணும். அதுக்கு பிஜேபி இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, அதில் நோ குவெஸ்டின் அவர் தான் வராரு.
பிரமாதமா இருக்கு. அவர் 5 வருஷம் முதல் வாட்டி வரைச்சே நம்ம எவ்வளவு இழிவுபடுத்தினாங்களோ ஜனங்கள் இப்ப அவரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். இது தாம்பரம் நகராட்சி, அதுக்கு ஒரு இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் தானே. நான் ஆபீஸ்ல இருந்து 7 மணிக்கு வந்துட்டு இங்க ஓடி வந்திருக்கோம் நாங்கெல்லாம். ஸோ அப்பன்னா அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படி சேர்ந்த கூட்டம்ன்ட்டு. ஓகே, நன்றி.